தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. ஆர்ஆர்பி என்டிபிசி தரக்கூடிய ரிவ்யூ பார்க்க போகிறோம். 8/1/2020 நடந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக பாருங்கள், இந்திய தேசிய கொடியினுடைய நீள அகல விகிதம். இந்திய தேசிய கொடியுடைய அந்த லென்த் வித் ரேஷியோ கேட்டிருக்காங்க 3:2. அடுத்து ஆஸ்திரேலியாவினுடைய தலைநகரம். ஆஸ்திரேலியாவின் தலைநகர் எதுனா கான்பெரா. அடுத்து சேர்மன் ஆஃப் வேர்ல்ட் பேங்க், உலக வங்கியின் தலைவர் யாருன்னா டேவிட் ஆர் மல்பாஸ். தமாசா அப்படிங்கிறதுனா ஒரு கிளாசிக்கல் ஃபோக் டான்ஸ். அது தமாசா அப்படிங்கிறது மகாராஷ்டிராவுடைய நடனமாகும். மகாராஷ்டிராவுடைய நடனங்கள் வேறு பார்த்தா கோலி, இந்த மாதிரி நடனங்கள் இருக்குது. அடுத்து இன்டர்போல். இந்த இன்டர்போலுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா பிரான்ஸ். இன்டர்போல் ஹெட் குவார்ட்டர் பிரான்ஸ். உலகினுடைய மிகப்பெரிய நன்னீர் ஏரி, த பிரஸ் வாட்டர் லேக் ஆஃப் லார்ஜஸ்ட் பிரஸ் வாட்டர் லேக் ஆஃப் வேர்ல்டு, சுப்பீரியர் ஏரி. 2020 நவம்பர் மாதத்தில் இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்னா சரத் அரவிந்த் போப்டே, எஸ்ஏ போப்டே அப்படின்னு சொல்லுவாங்க. சூரத் பிளவு 1907 நடந்தது. இந்த சூரத் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் 2 பிரிவு வருது, மிதவாதம் தீவிரவாதம். அடுத்து வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் யார் அப்படின்னா ராதாகிருஷ்ணன். இப்போ இஸ்ரோட இன்னைக்கு தலைவர் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோட தலைவர் கே சிவன். குடியரசுத் தலைவருக்கு அடுத்த நிலையில் பதவி வகிக்கக்கூடிய நபர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருக்கு அடுத்து துணை குடியரசுத் தலைவர், அதுக்கு அடுத்து பிரைம் மினிஸ்டர். அல்லது வேர்ல்டு வைட் வெப், உலகளாவிய வலைப்பின்னல் எதிர்த்து யாருன்னா டிம்பர்னலி, இவரை உருவாக்கினவர். சிபியு, இதோடைய அப்ரிவேஷன் என்னன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அடுத்து 1983 நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற நாடு இந்தியா. அப்போ இந்தியாவோட கிரிக்கெட் அந்த அணியினுடைய கேப்டனாக இருந்தவர் யார்? கபில் தேவ். அடுத்து ஃபோர்ட்ரான். இந்த ஃபோர்ட்ரான் விரிவாக்கம் என்னன்னா ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன். ரத்த முறையில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ரத்த செல் கேட்டாங்கன்னா ரத்த தட்டுகள் என்று சொல்லக்கூடிய திராம்போசைட்டுகள். இதே ரத்த முறையில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பிளாஸ்மா புரதம் கேட்டாங்கன்னா பைப்ரினோஜன். நீட்டுடைய முதல் விதி நிலைமை விதி என்று அழைக்கப்படுகிறது. அமிலத்துடைய pH மதிப்பு, இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் pH மதிப்பு 7 விட குறைவாக இருக்கும், காரம் 7 விட அதிகமாக இருக்கும். ரயில்வே மகா வித்யாலயா வதோதரா. இந்த குளுக்கோஸ் சிதைவன் என்ன உருவாது பார்த்தீங்கன்னா அமைலோஸும் அமைலோ பெப்டைடுகளும் உருவாகிறது. சமத்துவ உரிமையை குறிப்பிடக்கூடிய இந்திய அரசின் சரத்து 14 சரத்து 18 வரையும் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படக்கூடிய நாள் பிப்ரவரி 28. உந்தத்துக்கான சமன்பாடு என்னன்னா நிறைகின்ற திசைவேகம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 கிலோகிராம் இன்று மீட்டர் பார் வினாடி. ஆரிய சமாஜத்தை தோற்றுவது ஏன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுதேசி என்ற வார்த்தையை உருவாக்கியவர். இந்தியா இந்தியருக்கு என்று முழங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. வேதங்களை நோக்கி செல் என்று சொன்னவர் இவர். இதே டெல்லி நோக்கி செல் அப்படின்னு சொன்னால் சுபாஷ் சந்திர போஸ். சூரியனை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய திட்டம் என்னன்னா ஆதித்யா. வங்கப்பந்து என்று அழைக்கப்படக்கூடிய யாருன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இதே தேசப்பந்து என்று அழைக்கப்படக்கூடிய யாரு? CR தாஸ். வங்கப்பந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அடுத்து முதல் 2020 உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற நாடு இந்தியா. அடுத்து OPEC தலைமையகம் ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய வியன்னா. அமெரிக்காவின் தலைநகரம் வாஷிங்டன் DC. வாஷிங்டன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா. உமிழ்நீருடைய pH மதிப்பு எவ்வளோனா 6.5 7.5 வரை இருக்கும். சாகர் மாதா திட்டம் நேபாளம். முதல் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்றவர் யார் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த். இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி செய்வதில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் ஜார்க்கண்ட். COP25 மாநாடு நடைபெற்ற இடம் ஸ்பெயினுடைய மேட்ரிட். நமாமி கங்கா என்பது என்னன்னா கங்கை நதி தூய்மை பாதுகாப்பு திட்டம் 2014 கொண்டு வரப்பட்டது. கங்கை நதி தூய்மை செய்வதற்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் நமாமி கங்கா. இதுவரை தமிழாக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்பொழுதுதான் அடுத்தடுத்து உங்களோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் PDF தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் தேவை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.